டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து பருப்பு சேர்க்காத ஒரு மெதுவடை. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் சேர்த்து வடை செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரவை, இது வறுத்த ரவை. ரவையை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரவை எடுத்தாச்சு. இப்போ இந்த ரவையை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு அந்த ரவைக்கு ஒரு 3/4, எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதுக்கு 3/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிரில் இப்போ இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன், பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை நல்லா அடிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. வடை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உளுந்து பருப்பு எல்லாம் நனைய போட்டு ஆட்டணும். அப்படி இல்லாத நேரத்தில் டக்குன்னு இதை வடை செய்து எடுத்துடலாம். ஸோ இதில் நம்ம இப்போது ரவையில் சேர்த்துடலாம். இது ஊறினா தான் இந்த ரவை நல்லா ஊற வச்சாதான் அப்படி நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இப்படி ஊற வச்சுக்கோங்க. இது என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கட்டும். நான் ரவை ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்து ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து வடை செய்யலான்னு பார்க்கலாம். இதை இப்போ ஓரமாக மூடி அப்படியே வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போது இந்த ரவை ஊறி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இது கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துலாம். இவ்வளோ கெட்டியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரவை வடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் வெங்காயம், பொடியை வெட்டின வெங்காயம் ஒன்று சேர்த்துலாம். அப்புறமா இது கூட ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக வெட்டி வச்சுருக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இதில் நீங்கள் மிளகு போடணுன்னா போட்டுக்கோங்க, சீரகம் போடனாலும் போட்டுக்கலாம். வேணால் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், போட்டு கலந்துட்டு உப்பு பார்த்து, உப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படி விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நான் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஸோ இப்போது வடைக்கு மாவு தயாராக இருக்குது. இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஆனால் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது சோடா உப்பு, சமையல் சோடா. அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்கணும். அது கரெக்டாக நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். சோடா உப்பு சேர்த்துட்டு இந்த ரவையை ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்கட்டும். அப்போ இதில் சோடா உப்பு போட்டு கலக்கிடலாம். இப்போது வடைக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கோம், நம்ம வடைகளை போட்டு எடுத்துடலாம். வடை பொரிக்கிறதுக்காக, வடை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயும் ஓரளவுக்கு காஞ்சிட்டு நம்ம இப்போது இந்த வடை நம்ம உளுந்த வடைக்கு எப்படி தட்டி ஓட்டை போட்டு போடுவோமோ அதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக கொதிக்க இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வெளியே கரைஞ்சி போகும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சு வடையை பொரித்து எடுத்துடலாம்.
இப்போ வடைகளை வந்து தட்டி போட்டாச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வடை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து இலக்கமாக இருக்கட்டும். ரொம்ப இலக்கமாக போச்சு அப்படின்னா வடை வந்து தட்டி போடுறதுக்கு வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மிதமான தீயில வச்சு இந்த வடைகளை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ப்ரௌனாக 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வந்ததும் நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வெந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த ரவை சேர்த்த இந்த ரவா வடை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இது செய்யும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. உண்மையாகவே நல்ல சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வடை சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நனைய போட வேண்டாம், அரைக்க வேண்டாம். ஒரு 1/2 hour இந்த ரவை வந்து ஊறினா போதும். ரொம்ப சிம்பிள், ஈஸி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வடை எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.